அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் மிளகு கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிக்கன் வந்து நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கேற்றாப்புல தான் நம்ம பண்ண போகிறோம். மிளகு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பட்டவத்தல் ஒரு 7-8 எடுத்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ 1 புளிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பட்டவத்தல், இதோட சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். 4 பூண்டு எடுத்து அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். நம்ம நுணுக்கி வச்ச பொடி 1 ஸ்பூன் இப்போதைக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கனை இதோட போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நம்ம பொடி சேர்த்துக்கலாம். இதோட 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சிக்கன் மிளகு கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதை எடுத்து நம்ம நெய் சாப்பாடில் போட்டு அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அப்படியே சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.